तैयार This is for Akka. This song for Akka. Akka. This song for you, Akka. Thank you. இந்த சாங் பண்ணணுமா நாங்க பாடும் கவிதையே எனக்கு கிடைச்ச வரும் நீங்க தான் என்று நாங்க நினைப்போமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும் அக்காவுக்கு மூச்சு வாங்கும் டெஸ்ட்னா பக்குனாவும் கரெக்ஷன் தான் பண்ண வேணும் வீட்டுக்கு போனா கூட நோட்ஸ் நிறைய எடுக்க வேணும் லெசன் பிளான் எழுத வேணும் கரெக்ஷன் கூட பண்ண வேணும் சயின்ஸ் கூட ஈஸியா இருக்குமே மேத்ஸ் கூட ரொம்ப கஷ்டம் ஆனாலும் ரொம்ப இஷ்டம் நீங்க சொல்லி தர பாடம் எல்லாம் சூப்பராக நல்லா புரியும் இந்த லைஃபையும் அக்காக்கு அன்போட சுழற்று நாங்க பாடும் கவிதையே கிடைத்த வரும் நீங்க தான் என்று நாங்க நினைப்போமே. பண்ணலாமா? சொல்லுங்க எல்லாரும். பண்ணலாமா? This drama for using mobile phones. Check. அம்பே பின்னாடி வயிறு பார்த்து உட்காரு சாக்கெட் லைட்ல மட்டும் படாத இப்படி தள்ளி வரலாம். போல்டா பண்றேன். ஏய் ஃப்ரீ ஃபயர் ஆடுறீங்க எனக்கு ஒரு மேட்ச் குடுறா. வீட்லலாம் ஃபோன் தர மாட்டாங்கடா. போறேன். அம்மா ஃபோன் வேணும். ஸ்கூல் ஹோம்வொர்க் எல்லாம் ஃபோன்ல தான் சொல்றாங்க. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ளே விட மாட்டான். இந்த வாங்கி தலை. தேங்க்ஸ் மா. டேய் ஃபோன் கச்சிச்சுடா. டேய் நல்லா ஆடுங்கடா. ஏய் அப்போ அப்படியாடா. டேய் என்னடா பண்றீங்க டேய்? ஏய் சே வாடா ஆடுடா. அம்மா கண்ணு வலிக்குதுமா. இதெல்லாம் ஃபோன் நோண்ட கூடாதுன்றது. சரி ஓகேமா. இப்ப சென்டரா வாங்க. சார் என்ன சார் பண்றீங்க? கண்ணு குத்துற மாதிரிங்க. டாக்டர் யார் சார்? இனிமே உங்க பையனை போன் யூஸ் பண்ண வேணாம் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல வாங்க. போன் யூஸ் பண்ணா போலாமா மாச்சி? டேய் நல்லா குதிரை அங்கிட்டாரு. போன்ல தரலன்னா சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் வீட்டு விட்டு ஓடி போயிருவேன். அந்த பயம் இருக்கட்டும். போயிட்டுருவேன். போ ஏய் அட போடா. இவங்க பையனை காப்பாற்ற முடியாது. போனை மறக்க வைங்க. போன்ல இருந்து வெளியே வர வைங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்கடா. மக்களே அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணி பைத்தியம் மாதிரி சுத்தாதீங்க. ஸோ டோன்ட் யூஸ் ஃபோர் நான் ஹேண்ட் ஒர்க் லேர்ன். மக்களே படிப்புக்கு பொறுத்தவரை ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுங்க. மற்ற எதுக்குமே ஃபோன் யூஸ் பண்ணுங்க. கருத்து வாட்டி சார் சரி. இதை பார்த்துட்டு யாரும் வீட்டுக்கு போய் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நன்றி. இப்ப நம்ம டிராமா பார்த்தல ஒரு சின்ன மைண்ட் பார்த்தலாமா? சீசன் 1
இப்போ நாங்கள் போலீஸ் ஃபோன் பண்ணுவேன். Scene 2. அவ்வளோதான் சிங்கிள்ஸே. கேர்ள்ஸ்லாம் வந்து என்ன விஷயத்துக்கு ஆகணும் நீங்கள் பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், அழக்கூடாது, அவ்வளோதான். தேங்க்யூ. கேர்ள்ஸ் வாய்ஸ் தான் நல்லா இருக்கும் பாட்டு பாடினா. பாய்ஸ்லாம் அந்த பாட்டு சைடே வர மாட்டாங்க தெரியுமா? யார் சொன்னா எங்க பாய்ஸ் ஆனா ஸ்பீக்கரே உடைச்சுக்குவோம் தெரியுமா? பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? பார்த்துட்டு பேசலாமா? எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த தேடி வருவாய் சொல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த தேடி வருவாய் சொல்ல ஓடி வருவேன். அன்பாக நாயிருந்தான் தோளில் தான் தங்கியிருப்பேன். அன்பாக நாயிருந்தான் தோளில் தான் தொங்கியிருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை, நீ கிடைச்சாய வாழ்க்கை. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை, நீ கிடைச்சாய வாழ்க்கை. கச்சிப்பா நான் இருந்தா கைக்குள்ள முடியிருப்பேன். ஈல்சா நான் இருந்தா சும்மா ஆயிட்டா கொஞ்சம் காட்டியிருப்பேன். என்னடா வரும்? எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை, நீ கிடைச்சாய வாழ்க்கை. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை, நீ கிடைச்சாய வாழ்க்கை. டெடி பேர நான் இருப்பேன், உன்னை கட்டி பூச்சி நீ தூக்கி இருப்பேன். டெடி பேர நான் இருப்பேன், கட்டி பூச்சி நீ தூக்கி இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கிடைச்சாய வாழ்க்கை, நீ கிடைச்சாய வாழ்க்கை. பாய்ஸ் ஆனாதான் பவர் ஆடுவாங்கல்ல, கலையில கிடையாது. கேர்ள்ஸ் ஆனா அந்த ஸ்டேஜே உடைச்சிட்டு தான் நாங்க ஆடுவோம். இவ்வளவு டைலாக் பேசுறீங்க. டான்ஸ் நேம் யார் சொல்லுவாங்க? எங்க டான்ஸரே வந்து சொல்லுவாங்க. எங்க டீம் பேர் ஃபிக்ஸே, நாங்க அடிப்போம் சிக்ஸே. வாங்க பாத்து கேட்டேன், அதுக்கே கோவப்படுறீங்க. கொஞ்சம் பாரு. பட்டுக்கோட்டை அம்பாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. இந்த பக்கம் பார்த்தா
இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வாட்ச்னா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். பங்கு அமர்ந்தவளே புவனேஸ்வரி அம்மா அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உங்கள் அருளாட்சி அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உங்கள் அருளாட்சி உண்மகளே தேவி அம்மா. அடிக்கு அடி ரத்தத்துக்கு ரத்தம் பித்தத்துக்கு பித்தமா பாஸ். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உக்கர். நாம அடிக்கிற மொத அடியே மூர்க்கத்தனமா இருக்கணும். எதிரியை எந்திரிக்க விட்டோம் நாம எந்திரிக்க முடியாது. இப்போ டைமிங் கரெக்ட். இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டீங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. பூமாப்பட்டி, ஐயோ பூமாப்பட்டி, மொத்தத்துல பூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க. பூமாப்பட்டி பூமாப்பட்டி கஷ்டமா இருக்கா? பூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ ஏங்க பில்டப் பண்றணும், ஃபீல் ஆகணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாத்தா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங்டா நம்மோட ஹே ஹே ரொம்ப என்ன பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா நீங்களா யாருடா? பேர் வைப்பாங்க. நாங்க டான்ஸ்லயே பேரா வச்சிருக்கோம். அப்படி என்ன பேரு? அவ்வளவு ஸ்பெஷலான பேரா அது? ஆமா, ஸ்பெஷலான பேர். என்ன பேர் தெரியுமா? அடேங்கப்பா 7 பேரு. மாசாதான் இருக்கு பேரு. வாங்கப்பா. 오빤 강남스타일 강남스타일 낮에는 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자 그런 반전 있는 여자 나는 선어해 낮에는 너만큼 따사로운 그런 선어해 커피 식기도 전에 원샷 때리는 선어해 밤이 오면 심장이 터져버리는 선어해 그런 선어해 아름다워 사랑스러워 그래 너 그래 바로 너 아름다워 사랑스러워 그래 너 그래 바로 너 지금부터 갈 때까지 가볼까 오빤 강남스타일 강남스타일 오빤 강남스타일 강남스타일 오빤 강
Gangnam Style. Gangnam Style. Oppa Gangnam Style. மங்கு put the song. வா வைப் பண்ணலாம். என்னப்பா ரெடியா? What the fish man? இருங்க பாய். அண்ணா பச்சையே அப்பத்தி தேய்த்தே அப்பத்தி தேய்த்தே அப்பத்தி கோ அப்பத்தி கூத் 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 அப்பத்தியே. எவ்வளவு வேணா அடிச்சு ஆனா விட்டுடு. உன்னோட இருக்கணும், உலகத்தை மறக்கணும். உன்னோடு இருக்கணும்னா உலகத்தை மறக்கணும். என்னோட குழந்தவோ வயிற்றுல பிறக்கணும். என்னோட குழந்தவோ வயிற்றுல பிறக்கணும். நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. கடைசி அவனு சொன்ன பத்தியா ஃப்ரெண்ட்ஷிப் மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். அடிமாடி மேலமாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு அப்படி போல சித்தப்பு. எட்டி எட்டி பார்த்தாலும் வேறவ பொண்ணடி நீ தாண்டி. அடி காதருந்த மூலி உனகட்டு வண்டி தாளி. அடி காதருந்த மூலி உனகட்டு வண்டி தாளி. அட இந்த வடி வடிக்க எனக்கு வெக்காகுதடா. ஆமா 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 பொசகட்ட வேற உன கொண்டாட்டி கேக்குதடா. நந்தியிலே நெத்தியில பட்டு வச்சு நெளிவரண தலகட்டு. நெத்தியில பட்டு வச்சு நெளிவரண தலகட்டு. அத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில, அத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில. நீ மனதை வெறுத்து போற காரணம் எனக்கும் தெரியல. நீ மனதை வெறுத்து போற காரணம் எனக்கும் தெரியல. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துமோமே. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? சோ ஸ்வீட். நன்றி நன்றி நன்றி. ஜட்ஜஸ் மாசா இருந்ததா?
சோ மச்சா சாய்பாபா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது யோகா. அதுக்கு முன்னாடி ஒரு 4 லைன் பேசிடலாமா? இப்போ வந்து நம்ம யாருமே யோகா எக்ஸசைஸ் பண்றதே இல்லை. எல்லாம் கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் அது முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா யார் சொன்னா இப்போ எல்லா ஸ்கூல்லையும் யோகா சின்ன பசங்க சொல்லி தான் தராங்க. ஓ, அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்லி தர வராங்களா? வாங்க யோகா ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப பார்க்க போறீங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸோட காமாட்சி அம்மா டான்ஸ். தாவணி தாண்டி பார்த்தவனே கண்ணால என்ன சாச்சவனே ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே சந்திரனே காமாட்சி மாமா சைடடிக்க உன்னை பிடிக்க பிடிக்க காதலிக்க தாவணி போட்டா மைனா என்ன மயக்கிறியே நீனா Chumma chumma chum, chumma chumma chum,
உன்னை கட்டி மயக்கிட்ட கண்ணு மண்ணு ஒண்ணும் புரியல என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே அன்புல புத்தகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும் திறனே உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மேலந்து போகிறேன் நெஞ்சிரனே நெஞ்சிரனே உன்னை தொட்டு நெஞ்சிரனே இந்த விட்டு அழகி போகிறேன் Talk few words now. Please come now. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மஜாவா இருக்கிறோம். என்ன பேசுறதுன்னு தெரியல. திடீர்னு வந்து சீஃப் கெஸ்ட்னாங்க. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணீங்க, நல்லா டான்ஸ் ஆடினீங்க, நல்லா பாடினீங்க. எல்லாரையும் படிக்கும் போது தான் பார்த்துருக்கேன், அப்படியே சைலண்டாக இருப்பாங்க. இப்போ டான்ஸ் ஆடும் போது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அப்படியே மேலும் மேலும் நல்லா பண்ணணும், நல்லா எடுத்துகிட்டு போகணும். ஓகே, படிப்போட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் முக்கியம். அது மேலும் மேலும் நல்லா பண்ணிகிட்டே இருங்க. படிப்பு இருக்கட்டும், பட் அதுக்கும் மேலே இதுவும் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. Come forward, Akka. Take a few words now. Please come. அக்கா அவங்க நல்லா தான் பேசுனாங்க, போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஐயோ பேச வீடியோ எல்லாரும் சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க. Thank you அக்கா. எல்லாரும் நல்லா பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டைம் டியூஷன்ல இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சந்தியா அக்கா. பெருசா இப்படி பண்றாங்க. இது எல்லா வருஷமும் ஒரு வாட்டி 2 வாட்டி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஏதோ செலிப்ரேஷன் கூப்பிட்டாங்க, இவ்வளோ பெருசா பண்றாங்க. பசங்க எல்லாம் சூப்பரா பண்றாங்க. பேரண்ட்ஸ் எல்லாரும் என்கரேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க, அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க இருக்கிறதுல நல்லா பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது நீங்க ஆக்டிவிட்டீஸ் வைக்கணும். அவங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. இந்த வாட்டி வச்சிருக்கீங்களா? நிறைய வச்சிருக்கோம் உங்களுக்கு. Thank you. எல்லாரும் நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்க. எல்லாரும் ஸ்டடீஸ்ல இருக்காம அதை தவிர்த்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும். எல்லாரும் இதே மாதிரி எப்பயும் டியூஷன் அக்காக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். டியூஷன் பேர் எல்லாரும் காப்பாற்றணும். அக்கா சொல்லி கொடுக்குறாங்கன்றதுக்காக ஏனோ தானோன்னு இருக்காம எல்லாரும் பொறுப்பா இருக்கணும். தேங்க்யூ. பண்ணி Mr. Jaymurugan, please come forward. ஓ ஒரு பாட்டு பாடுனா எங்களுக்காக ஒரே ஒரு சாங் பாடுங்க. எல்லாரும் ரொம்ப அன்போட கேட்கணும். ப்ளீஸ். இசை மலையில் நினைய தயாரா ஸ்பீச் மட்டும் பேசலாம், ஓகேவா? பாட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் பாடிக்கலாம். சினிமா பாட்டு உங்களுக்கு தெரியாது. சரி நான் சாமி பாட்டு பாடுனா. சரி, இங்க வந்திருக்க மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள், வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பாக்கெட்ல விட்டுக்கிற கை என்ன பாக்கெட்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டியூஷன்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்.
எங்களால் உட்காரவே முடியல. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சிரிப்பு. இப்போ கூட எங்களுக்கு வயிறெல்லாம் வலிக்குது. எழுந்துதான் நின்று நான் ரொம்ப நேரமாக சிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பசங்களுக்குள்ள இவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க, இவ்வளோ ஜாலியாக டான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் யோசிக்க கூட இல்லை. பட் என்ன அப்படின்னா, இந்த டியூஷனை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கா டீச்சர், அதாவது சந்தியா அக்காவுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் தான். இந்த அளவுக்கு இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சந்தோஷமா இருக்கும். படிக்கிறதுல இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயமும் இது நம்ம நீங்கள் எல்லாம் இப்போ பார்க்குறீங்க. ஸோ நான் 1 வீக்காக பார்த்துட்டு இருக்கேன். 1 வீக்காக வந்து பசங்க மழை பெஞ்சாலும் சரி, மழை இல்லைனாலும் சரி, வந்து எல்லாருமே டெடிக்கேட்டாக இருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ சிறப்பாக நடக்க நானும் யோசித்து பார்க்கல. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மிகவே நன்றி நானும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்சது எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இன்னைக்கு இல்லை, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் நான் கொடுக்குறேன். இது வந்து ப்ராமிஸ், கண்டிப்பா கொடுப்பேன். இது போன மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுப்பேன். மீஞ்சு 5 ரூபா பெண்ணு கொடுப்பேன். மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல நீங்க எப்படி படிப்பீங்களா எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல என்ன பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே எப்படி படிப்பீங்க, எந்த அளவுக்கு அக்கா எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, மற்றபடி இந்த சின்ன வயசுல இருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் எப்படி படிப்பீங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். படிப்போட இந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஆனா இப்படி பண்ணீங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ மறுபடியும் அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து மறுபடியும் நல்லா நடக்கணும், அக்காவுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மிஸ்டர் ஜெயண்ணா கம் ஃபார்வர்ட். மிஸ்டர் ஜெயண்ணா அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இதே டியூஷன்ல படிச்சிருக்கேன். இப்போ என்ன இதே டியூஷன்ல ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி பசங்க மொபைலை பத்தி ஒரு இது பண்ணானுங்க. அது ஒன்னும் இதுவும் இல்லை, கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் மொபைல்ல பசங்களாண்ட தராதீங்க. நான் 11வது ஆன்லைன் கிளாஸுக்கு தான் மொபைலை தொட்டேன். அது வரைக்கும் பட்டன் போன் அது கூட தரமாட்டாங்க கையில. எப்படின்னு பாத்தீங்கன்னா போன் பார்க்க கூடாது, அதையே பார்க்க கூடாது பட்டன் போனே. அதை இந்த காலத்து பசங்க என்ன பண்றாங்க, இத்தினோண்டு வாண்டு போனை லாக்கு போட்டு ஓபன் பண்ணி அதை வச்சாதான் சாப்பிடுவேன், அதை வச்சாதான் படிப்பேன்னு இருக்கு. அது ஒரு நல்ல கண்டென்ட் பசங்க சொல்லியிருக்காங்க, அதை இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி படிப்பு மட்டும் பசங்களாலே உங்களுக்கு தான் பேசுறதே. சாரிப்பா கொஞ்சம் வெளில வந்துருச்சு. சரி ஓகே படிப்பு 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 மட்டுமே ஒரு மனுஷனை உயர்த்தாது, புரியுதா? இது வந்து ஒரு கலை, எந்த ஒரு கலையா இருக்கலாம், மார்ஷியல் ஆர்ட், எனிதிங், டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், நீ எதுல போனீங்கனாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உனக்கு இருக்கும். அதுக்கு உதாரணம் நானு, என்ன நீ உதாரணமா எடுத்துக்கலாம், புரியுதா? அதுக்கு நான் முதல் நன்றி சொல்லணும்னா எங்க அம்மா எங்க அப்பா. அடுத்து ஏன்னா இந்த சிலம்பம்னு ஒண்ணு இருக்கு. நான் ஐயப்பா ஸ்கூல்ல படிச்சேன். கிட்டத்தட்ட ஸ்கூல்ல ஒரு 13-14 வருஷம் ஸ்கூல் முடிச்சும் இப்ப வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் தனியா ஸ்கூல்ஸ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், பிரைவேட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் படிச்சதுக்கு வேலை செய்யறேன்னா கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா நான் படிச்ச டிகிரி இன்ஜினியரிங் ஒரு அரியர் இல்லாம கிளியர் பண்ணேன். 8 செம்மியா முடிச்சுட்டேன். ஆனா நான் இப்போ சிலம்பம் எடுக்கிறேன். இப்ப பாரு, படிப்புக்கும் இதுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? ரொம்ப பெருமையா. அந்த படிப்புனால நீ உயர்றன்றது இல்ல, இந்த கலைனாலையும் உன்னால உயர முடியும். இதுனா நான் ஒன்லி சிலம்பத்தை மென்ஷன் பண்ணல, எதுவா இருந்தாலும் ஓகே. அதுமாதிரி பசங்க எல்லாரும் பண்ணது சூப்பர், ஓகேவா? டான்ஸ் எல்லாமே சூப்பர். பாய்ஸ் மட்டும் இன்னொரு தடவை அந்த டான்ஸ் ஆடிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஒரு 6 பேர் கூடி ஒரு பார்த்து இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா? அண்ணாவை பாத்தியா, தம்பியை பாத்தியா? ஏனா சரிப்பா, ஓகேப்பா, சரி ஓகே. அந்த குரூப் மட்டும் இன்னொரு தடவை பெர்ஃபார்ம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். சீஃப் கெஸ்ட் கீர்த்தி அக்கா, ஜெயமுருகன், கணேஷ், எல்லாருக்கும் நன்றிகள்.